அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நிசா கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ப்ரெட்டு வச்சு இப்படி ப்ரெட் பீஸா செய்கிறதுன்ட்டு இப்போ பார்க்கலாம். ப்ரெட்டோட சிக்கனை சேர்த்து சிக்கன் ப்ரெட் பீஸா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஈஸியாக சிம்பிளாக சீக்கிரமாக செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் சிக்கனை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் தூள் சேர்த்துடலாம். சிக்கன்லாம் நல்லா வெந்துருச்சு. குடமிளகா சேர்த்துக்கலாம். குடமிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். நல்லா ஒரு தடவை கலந்துக்கலாம். கேக் வைக்கிற பேனில் ப்ரெட்டை இதை மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பெரிய ப்ரெட்டாக நான் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி ஓரத்துலலாம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதுக்கு மேலே டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சிக்கனு இதை நடுவில் சேர்த்துடலாம். இதே மாதிரி மேலே இது மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ரெடிமேடாக கிடைக்கக்கூடிய கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறேன். சீஸ் சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே கார்ன் சேர்த்துக்கலாம். ஆலிவ் சேர்த்துக்கலாம். டபுள் லேயராக இதே மாதிரி செஞ்சுக்கலாம். காஞ்ச மிளகாய் பவுட்ரு பண்ணதை மேலே சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே ஆர்கானோ சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ ஓவனில் வச்சு எடுத்துடலாம். ஓவனில் வச்சு எடுத்துட்டேன். இந்த ஓரத்தெல்லாம் இதே மாதிரி எடுத்து விட்டுட்டு இப்போ கட் பண்ணிக்கலாம். ஈஸியாக 10 நிமிஷத்தில் ப்ரெட் பீஸா ரெடி ஆகிடுச்சு. பிள்ளைங்களுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். இது ப்ரெட் இருந்துச்சுன்னா இது மாதிரி சிக்கன் வச்சு டக்குண்டு இது மாதிரி ப்ரெட் பீஸா ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நிசா கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.